எஸ் சார். வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தனே, எங்க அது? நான் பாக்கலீங்க. உண்மையை சொல்லு. நேற்று ராத்திரி வச்ச ஸ்டேட்மெண்ட் எப்படியா காண போகும்? நீ தானே டியூட்டில இருந்த? நிச்சயமா எனக்கு தெரியாது, நான் பாக்கலீங்க. யூ கரப்டட் பெக்கர்ஸ். அனாமிகா. ஆமா சார், இந்த ரிப்போர்ட்ல எல்லாம் விளக்கமா எழுதிருக்கேன். இத பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டியா? எஸ், அந்த வட்டார இன்ஸ்பெக்டர் முத்துவேல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா கடமை உணர்ச்சி உள்ள அதிகாரிகளை கடமையை செய்ய விடாம அரசியல் நிர்பந்தம் ஏற்படுமே. இந்த நியூஸ் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமா வேண்டாமா? அந்த ஏழை பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணுமா வேண்டாமா? நிச்சயமா நியாயம் தேடணும். மனச்சாட்சி உள்ள ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இதை விட வேற என்னமா கடமை இருக்க முடியும்? தேங்க்யூ வெரி மச். இந்த விஷயத்தை நான் இப்பவே பத்திரிகையில வெளியிடுறேன். டேய், ஊரே கலைக்கப்படுறேன்டா. அவதான் ஏதோ சொல்றான்னா நீயும் உலகம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கியே. உண்மையை எழுதுற பத்திரிகைக்காரனுக்கு என்ன கதி ஏற்படும் தெரியுமில்ல? அட போடா, எதையும் தாங்கி வேண்டானா. ஒண்ணு அந்த அயோக்கியன் தனபால் ஜெயிலுக்கு போனோம், இல்ல நான் போனோம். நீ தான் உள்ள போவ. ஆனா நீ மட்டும் தனியா போக மாட்ட, நாங்களும் கூடத்தான் வருவோம். கவலைப்படாம போ. அப்ப அங்க சந்திப்பேன்டா. ஒரு ஆதிவாசி பெண் கற்பழிக்கப்பட்டதோ, அதுக்கு சாட்சியா இருந்த ஒரு வாட்ச்மேன் கொலை செய்யப்பட்டதோ நம்ம நாட்டுல நடக்கிற சாதாரண கிரிமினல் குற்றங்களை ஒண்ணுன்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. இந்த குற்றங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு மந்திரியோட மகன். அதனால அவனை காப்பாத்த அரசியல் செல்வாக்கு உபயோகிக்கப்படலாம், அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படலாம். அதனால பத்திரிகைகளோட உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை நீங்க தான் விளக்கமா எழுதணும். விளக்கமா எழுதலாம், பட் there will be political pressure. எல்லாம் இருக்கும். ஆனா நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற நெஞ்சு துணிவோடு நீங்க நிமிர்ந்து நின்னா நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ஆட்சியில் இருக்கிறவங்களும் தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. பத்திரிகைங்கிறது ஜனநாயக மாளிகையோட 4 தூண்கள்ல ஒண்ணு. இந்த அடிப்படையான தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க துணிச்சலோடு செயல்படணும்னு நானும் ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில உங்களை கேட்டுக்கிறேன். நானும் ஒரு மாஜி பத்திரிகையாளர்ங்கிற முறையில உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அந்த காலத்துல பத்திரிகைகள் எழுத நாங்கெல்லாம் இப்படி பயப்பட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் துப்பாக்கி வச்சிருந்த வெள்ளக்காரணியே பத்திரிகையில எழுதி ஓட ஓட விரட்டணும். அதனால இந்த உண்மைகளை பத்திரிகைகள் எழுத நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு இன்னைக்குள்ள கதிமோட்சம் பத்திரிகைகள் தான். அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கெல்லாம் தைரியமா செயல்படணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் பத்திரிகை நான் கண்டிப்பா எழுதுறோம். ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திடுறோம். நீங்க எல்லாம் தைரியமா எழுதுனா ஒரு ஏழை பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கே விடுதலை கிடைக்கும். என்ன இது? ஏடா இது? இதெல்லாம் சும்மாப்பா, டூப் படிக்கிறானுங்க. ஜவந்தி மேல எங்க பாருக்கு? டேய், நிறுத்துடா. கொன்னு விடுவோம் கொன்னு. உண்மையை சொல்லு. போன மாசம் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனியே, எங்க போன சொல்லு. தட்ஸ் ஆல் ரைட். ஜவந்தி மலைக்கு தான் போனேன். அப்போ இந்த பத்திரிகையில வந்ததெல்லாம் உண்மையா? ஏதோ நடந்து போச்சு. ஒரு வெறி தப்பு செய்யணும்னு நினைச்சு செய்யல. ஐயோ, ஓகே ராஸ்கல். எவ்வளவு சாதாரணமா சொல்ற? சத்தம் போடாதீங்கப்பா. இப்ப என்ன குடிமொழி போச்சு? ஒரு குடும்பமே நாசமா போச்சடா. என்னைக்கோ வயிற்றுக்கு இல்லாம சாக போறா, இப்ப செத்தா என்ன? அவன் சாகட்டும்டா. ஆனா என் பதவிக்கே ஆபத்து வருங்கிற நிலைமையை உண்டாக்கிட்டேடா. என்னப்பா இது? இதுக்கு போய் இப்படி பதட்டப்படுறீங்க? இதை விட பெரிய டேஞ்சர் எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க. இதை சமாளிக்க உங்களுக்கு தெரியாது? சமாளிச்சு தொலைக்கிறேன்டா. எங்க மாதிரி பதவியில உள்ளவங்களுக்கு பிள்ளைகளே பிறக்க கூடாதுடா. எங்களுக்கு ஆபத்தே உங்களால் தான். ஆனா உன்னை பாராட்டம்டா. எந்த தப்பு பண்ணாலும் அப்பங்கிட்ட மூடி மறைக்கிறதே இல்ல. அது ஒரு நல்ல குவாலிட்டி. சரி, போனா போகட்டும். இத வெளியே சொல்லிட்டு தெரியாது. அதை எப்படி மூடி மறைக்கணுமோ அப்படி நான் மூடி மறைக்கிறேன். மிஸ்டர் மலையப்பர், முதலமைச்சர் முறையில நான் உங்ககிட்ட சில விளக்கங்களை எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. காலையில பொற்காலம் பத்திரிகை படிச்சீங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் அவதூறு. என் செல்வாக்கை குறைக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செய்யற பொய் பிரச்சாரம். அப்படியே இருக்கட்டும். நடந்திருக்கிற குற்றம் கற்பழிப்பு. இதுல உங்க மகன் பேரும் அடிபடுது. அதனால உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜவந்தி மலை பங்களால உங்க மகன் தங்கினானா? தங்கனா? இத பத்தி அவன் என்ன சொல்றான்? உண்மையை உங்ககிட்ட மறைப்பானே.
அவன் வாலிப பையன், ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில விழுறப்போ வேண்டாம்னா சொல்லுவான். அவன் ஒரு மாதிரி இருந்ததுனால அவனும் கொஞ்சம் விளையாடிட்டான். அப்போ இது கற்பழிப்பு இல்ல, அவன் இஷ்டத்தோட தான் நடந்துன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படித்தான். அப்போ அந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொல்லப்பட்ட விஷயம்? அவனை கூட நானோ என் மகனோ தான் கொண்டுட்டோன்னு சொல்றீங்களா? ஜவந்தி மலை உங்க தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற இடம். நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்ச்மேன் ஒருத்தன் தான் ஐ விட்னஸ். அவன் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு உங்க ஆட்கள் அவனை தீர்த்து கட்டி இருக்கலாம். எல்லாமே வந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம் சொல்றீங்களே தவிர ஒன்னையும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, அந்த பொண்ணை என் மகன் தான் கற்பழிச்சான், அந்த வாட்ச்மேனை எங்க ஆட்கள் தான் கொன்னாங்க. இப்ப என்னன்றீங்க? இத பாருங்க, நம்ம கட்சிக்கோ மந்திரி சபைக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டு உடனே ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம கட்சிக்கும் அரசுக்கும் மக்கள் மத்தியில மதிப்பு உயரும். இப்பதானே பாயிண்ட்டுக்கே வர்றீங்க. சரி, என்ன ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினா நான் ராஜினாமா செய்திருவேன். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய ஜாதிக்கார எம்எல்ஏங்க 35 பேர் கட்சியில் இருக்காங்க. நாளைக்கு எதிர்கட்சி தலைவரை போய் சந்திப்போம். மந்திரி சபை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சொல்லுவோம். 35 எம்எல்ஏக்களை எதிர்த்து ஓட்டு போடுவோம். அப்புறம் உங்க மந்திரி சபை காலி. என்ன மிரட்டுறீங்களா? பின்ன நீங்க என்னமோ பெரிய புத்த பகவான் மாதிரியும் நான் என்னமோ ராவண மாதிரி இல்ல பேசுறீங்க. நல்ல அருமையான நஞ்ச நிலத்துல 500 ஏக்கரை ஒண்ணுத்துக்கு உதாவது நிலம்னு டிக்ளேர் பண்ணீங்க. பிறகு அதே நிலத்தை அடிமட்ட விலைக்கு உங்க 2 மாப்பிள்ளைகளுக்கும் தள்ளி விட்டுட்டீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த பொற்கால ஆசிட்ட சொல்றது எவ்வளவு நேரமாகும்? என்ன மலையப்பார், ஓ விஷயம் இவ்வளவு நடந்து போச்சே, ஏதோ யோஜனை சொல்வீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்களே. உட்காருங்க, உட்கார்ந்து பேசு, உட்காரு. அப்படி யோசனை கேளுங்க சொல்றேன். அதை விட்டுட்டு ராஜினாமாங்கிறதெல்லாம் நல்லா இல்லையே. சரி சரி, இப்போ இது விஷயமா என்ன செய்யலாம்? அப்போ ஒண்ணு செய்யுங்க. அடுத்து வர சட்டசபை கூட்டத்துல ஜவந்திமலை டெவலப்மெண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்குவோம். அதுக்கு முன்னால் அந்த பகுதிக்கு நீங்க டூர் போங்க. அவங்க ஏதோ கரா புரான் டான்ஸ் ஆடுவாங்க, நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, போட்டோ எடுத்துங்க. இதோட இந்த விஷயமே மறந்துடும். எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது கலாட்டா பண்ணா, ரொம்ப முரண்டினா ஒரு விசாரணை கமிஷனை போடுவோம். அதோட எல்லாமே முடங்கிடும். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் உங்க பையன் அந்த ஆதிவாசி பொண்ணை கற்பழிக்கல, அந்த மலப்பக்கமே போகல. பசங்களா உட்கார்ந்து இருக்காங்க, எப்படி கவனிச்சுக்கணுமோ அப்படி கவனிச்சுக்குங்க. ஆமாண்டா, அத்தனை வீடு எழுதி எண்ணி என்கிட்ட கொண்டு கொடுங்க. சரிங்க. ஆமாங்க, நம்ம எழுந்து பண்ணிடலாம். வாங்க போயிடலாம். ஐயாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், நாமே சமாளிச்சலாம் தான் பார்த்தேங்க. நடக்கலிங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துவேல் பண்ற ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலீங்க. ஆமாங்க, எதையும் சட்டப்படிதான் செய்வாரா, நமக்குன்னு எந்த சிலையை காட்ட மாட்டாராம். அட ஏயா இப்படி மாறி மாறி புலம்புறீங்க? இத சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தீங்களா? இத போன்லயே சொல்லிருக்கலாம் இல்ல? அதுக்காக மட்டும் இல்லைங்க, அந்த டவுன் பொம்பளை வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டு பசங்களுக்கு எக்கச்சக்கமா துணிச்சல் வந்துருச்சுங்க. எங்களையே முறைக்கிறாங்க. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் பயம் காட்டி வைப்போம்னு நம்ம ஆளுங்களை விட்டு உடம்ப பிடிச்சு விட சொன்னோம். அங்கேயும் இந்த முத்துவேல் பையன் வந்து நம்ம ஆட்களை உள்ள தள்ளிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி, நீங்க கவலைப்படாம ஊருக்கு போங்க.
எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம தம்பி கேஸ்ல கூட அந்த பையன் ரொம்ப மும்மரமா திரியறாங்க. மந்திரி மகனா இருந்தானே பிடிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு திரியறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் அசந்தா உங்களே உள்ளதெல்லாம் போல இருக்குது. அந்த பய பல்ல எப்படி பிடுங்கி எறியணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரங்களை வச்சுக்கிட்டோ இல்ல உங்க வாக்குமூலத்தை நம்பியோ நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. அரசாங்கத்தை அப்படியெல்லாம் நடத்த முடியாது. நாங்க இன்னைக்கு இந்த நாற்காலியில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். அரசாங்கம் என்னைக்கு நிலைச்சிருக்க கூடியது. ஆனா அரசாங்கங்கிறது தனியா செயல்படுறது இல்லையே, அதுல அங்க வகிக்கிற நபர்கள் தானே அதை ஏக்கி வைக்கிறாங்க. ரொம்ப உண்மை. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தவறு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியமா? கஷ்டமான காரியம் இல்லதான், அத போலீஸ் இலாக்கா செய்யும். அவசரப்பட்டா நடக்காதுமா. நீங்க இதுல தலையிட்டு ஏதாவது செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தா முதல்ல இங்கதானே வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனாலதான் பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தியை கொடுத்துட்டு மந்திரி சபைக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துட்டீங்க. எதிர்கட்சிக்காரங்க வெறுவாயே மெல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அவளை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அனுபவம் இல்லாதால நான் இந்த தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இதை அலட்சியமா விட்டுட வேண்டாம். இந்த நாட்டுல ஒரு எறும்புக்கு நீதி கிடைக்கலனா கூட நாங்க அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இந்த விஷயத்தை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? பொற்காலம் பத்திரிகையில நியூஸ் வந்த உடனே என்ன செய்யலான்னு மூளையை போட்டு தீட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கொடுத்த இந்த அறிக்கை எனக்கு எல்லா வகையிலும் சாதகமா போச்சு. உங்களை போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க முயற்சி பண்ணி பிரச்சனையை கிளப்பினா தான் இதுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்கம் இது சாதாரண விஷயம்னு ஒதுக்கி தள்ளிடலாம். எது சாதாரண விஷயம்? கற்பழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் இளம் பொண்ணு, அதுவும் ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பொண்ணு. லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பிரச்சனைய சட்டசபையில கண்டிப்பா கொண்டு வருவீங்களா? விட்டுருவோமா? இந்த அரசாங்கத்தோட மோத எங்காவது ஒரு சாவு கொலை கொள்ளை கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துல இதை கொண்டு வந்தீங்க. இத வச்சே பஞ்சாயத்து யூனியன் தேர்தலை ஓட்டிட மாட்டோம். சார், உங்க கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதா சார் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். 10,000 போஸ்டர் ட்ரைக்கரில் அடிச்சு மாநிலம் பூரா ஒட்டிடுறேன். கண்டனம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திடுறேன். மலைவாசி பெண்ணுக்கு நீதி கொடு, இல்லையேல் விலைவாசிகளை குறை. எப்படி? கவலைப்படாதீங்க. நான் வரேன் சார். படம் படம். குட் மார்னிங் சார். அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பத்திரிகை எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டு வள்ளல்களை பத்தி நீங்க எழுதின ஆர்டிகிள படிச்சேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு ஏன் பேர்ல பாஞ்சிட்டீங்க? உண்மை எழுதுறது ஒரு பத்திரிகையான கடமை சார். அதை தவிர உங்க மேல பர்சனலா எந்த விரோதமும் கிடையாது. உண்மையத்தான் எழுதுறீங்க. நீங்களே அந்த விஷயத்தை எழுதுனா ரைட்டு. ஆனா எவ்வளவு வேலை இல்லாத ஒரு பொட்டச்சி எழுதுற ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணாம கூட போறது எப்படி சார் நியாயமாகும்? சார், பொட்டச்சி அது இதுன்னு நீங்க தரக்குறைவா பேசக்கூடாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு நீங்க பாரதி விழாவில் பேசிருக்கீங்க. சரி, விட்டுடுவோம். பொட்டச்சின்னு சொல்ல, பொம்பளைன்னு சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை இதோட விட்டுலாம் நினைக்கிறேன். எப்படி சார் விட முடியும்? உங்க மகன் மேல தப்பு இல்லையா? அதை பத்தி விசாரணையே வேண்டாம் சார். இத பாருங்க, பிசினஸாவே பேசுவோம். பத்திரிகையாளர் தூதுகோஷ்டி ஒண்ணு ஏசியன் டூர் அனுப்ப போறோம். நீங்க சம்மதிச்சா கவர்மெண்ட் செலவிலேயே ஹாங்காங், பேங்காக், டோக்கியோ, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிரதி உபகாரமா நான் இந்த விஷயத்தை இதோடு விட்டுணும். That's all. இப்படியே ஜாலி ஆசிய நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வாங்களே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? சார், எனக்கு ஆசிய நாடுகளை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இந்த நாட்டில் உள்ள கிராமங்களை பார்த்தாலே போதும். அங்க நடக்கிற கொடுமைகளை எழுதினா போதும். உங்க முதுகு சொரிஞ்சு கொடுத்துட்டு பழப்பு நடத்த நான் விரும்பல. இப்படி அநாகரிகமா எதிரிகளை தூண்டில் போட்டு பிடிக்கிற பழக்கத்தை இதோடு நிறுத்திக்கங்க. சரி, அவதூறு வழக்கல பிடிச்சு 6 மாசம் 1 வருஷம் உள்ள தள்ளா வழிக்கு வருவீங்க. பாவம், பொற்காலம் நடத்துறீங்க. உங்க வாழ்க்கை இருண்ட காலமா ஆக வேண்டாமேன்னு பார்த்தேன். சார், என்னோட வாழ்க்கை இருண்ட காலமா ஆகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மக்களோட இருண்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளி ஏற்படுத்தினா அதுவே எனக்கு போதும்.
நான் வரேன். கல்லூலி மங்க மசிய மாட்டான் போல இருக்கு. இந்த அரசாங்கத்தில் அங்க வைக்கிற ஒரு அமைச்சரோட மகன் இந்த கொடுமையை செஞ்சிருக்கா. இதை தட்டி கேட்க இந்த அரசுக்கு திராணி இல்ல. ஏன் நீங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கலையா? ஏதோ நடந்திருக்கலாம். மந்திரிக்கு சொந்தக்காரங்கிற வகையில இங்க ஒரு தப்பு அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா மந்திரி மகனே தப்பு பண்ணதா சரித்திரமே கிடையாது. புரட்டி பாருங்களேன் எங்கள் கடந்த கால வரலாற்றை. சேர மன்னனும் சோழ மன்னனும் ஆண்ட காலத்தில். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? போலீஸ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், நியாயம் வழங்குவாங்க. உங்க கட்டுப்பாட்டுல உள்ள போலீஸ் நியாயம் வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனால உடனடியா விசாரணை கமிஷன் போட்டாகணும். அரசு தலையீடு இல்லாம அவங்க தான் விசாரிக்கணும். இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். நம்பிக்கையில்லா தீர்மானமா? ஆமா, அவங்களுக்கு நியாயம் வழங்கணும் நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. தங்க நிற மேனியாள் கங்கம்மா, அவள் அங்கமெல்லாம் துடித்து மாண்டதையே. சிங்கமரவா புறப்படு, இந்த அமைச்சரவையை பங்கமுறச் செய்வோம் அப்படின்னு போஸ்ட் எழுதி மாநிலம் பூரா ஒட்ட போறோம். கிளர்ச்சி நடத்த போறோம். அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எச்சரிக்கையாருங்க. நான் வரேன்.